அன்புடையனமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃபை காப்போம், அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நாடு முழுவதும் அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் எழுச்சி மிகுந்த பேரணிகளையும் கருத்தரங்கங்களையும் பொதுக்கூட்டங்களையும் போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றோம். எனக்கு என்ன வருத்தம் என்றால், இந்த வக்ஃபு சட்டத்தை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவத்தை முஸ்லிம் சமுதாயம் சரியாக உணரவில்லை என்று கருதுகிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது இந்தியா முழுவதும் எழுச்சி மிகுந்த போராட்டங்கள் நடைபெற்றது. அதுவும் மகளிர் அந்த போராட்டங்களை முன்னெடுத்து ஷாஹின்பாக் என்ற பெயரிலே அந்த போராட்டங்கள் நடைபெற்றது. அதைவிட மிகுந்த எழுச்சியுடன் வக்ஃபுகளை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம் சமுதாயம் எழுந்து நின்றிருக்க வேண்டும். காரணம், இந்த வக்ஃப் என்பது, இந்த வக்ஃப் என்ற தத்துவம், கான்செப்ட் ஒரு உன்னதமான ஒரு தத்துவம். இதை அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அவர்கள் உருவாக்கினார்கள். அவர்களுடைய அன்பு தோழர் உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல தரமான குடிநீரை தரக்கூடிய பழங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது. இதை நான் இறைவழியிலே செலவு செய்ய விரும்புகின்றேன் என்று சொல்லும்போது, அதை நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒன்றை சொன்னார்கள். அதை இறைவழியிலே நீங்கள் அர்ப்பணித்த பிறகு அதனை உங்களுடைய குடும்பத்தினர்களோ உங்களுடைய வாரிசுகளோ யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு முறை அதை நீங்கள் வக்ஃப் செய்துவிட்டால் அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை தொடர்ந்து 80க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இது போன்று வக்ஃப் செய்தார்கள். வக்ஃப் என்றால் அதற்கு உண்மையிலேயே என்ன பொருள் என்றால், ஸ்டாப், அப்படியே நில்லுண்டு. அதுக்கு மேல அதுக்கு யாருக்குமே பகிர முடியாது, யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இதைதான் எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராசா அவர்கள் பல்வேறு வரலாறுகளை எல்லாம் மேற்கோள் காட்டி இங்கே எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு அந்த வக்ஃபுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது என்றால், அது அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளுக்கு அதை விரிவாக பேசுவதற்கான தருணம் இல்லை. ஆர்டிகல் 14 இருக்கட்டும், 25 இருக்கட்டும், 26 இருக்கட்டும், இப்படி பல்வேறு அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக இந்த பாசிச பாஜக அரசு இந்த சட்டத்தை, 2 சட்டங்களையும் மக்களவையிலும் நடுநிசியில இரவிலே நிறைவேற்றினார்கள். மாநிலங்களவையிலும் அதே போல இரவிலே தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிய பல்வேறு தலைவர்கள் குறிப்பிட்டது போல இன்னும் தீவிரமாக, இன்னும் வலுவாக இந்த பாசிச சட்டத்துக்கு எதிராக நம்முடைய குரல், நம்முடைய போராட்டங்கள் வலுக்க வேண்டும். இதனாலதான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி மதுரையில இந்த வக்ஃபு சட்டங்களை காப்போம், அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் மாநாட்டிற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த போராட்டம்
இந்த எழுச்சி தொடர வேண்டும். அதை தொடர வைப்போம். அந்த எழுச்சி மிகுந்த வேளாண்மை சட்டங்களுக்கு எதிரான அந்த போராட்டங்களை போல நீள வேண்டும். வக்ஃபு சட்டம், வக்ஃபு திருட்டு சட்டம் வரலாறு என்ற குப்பை தொட்டியில வீசப்பட வேண்டும். அது வரைக்கும் உழைப்போம், போராடுவோம். இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.